வணக்கம். இதில் அங்காஃப் ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 15 அம்ச திட்டம் குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் தகவல். 26வது நாளாக தொடரும் போர் பதற்றம். ஈரான் வெளியிட்ட அதிரடி தகவல். மார்ச் மாத கொடுப்பனவு தொடர்பில் ASFESMA பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். மட்டக்களப்பு அதிர்ச்சி. திருடப்பட்ட நகைகளில் சொகுசு வாழ்க்கை. கைதானவர்களின் பகிர்வாக்குமூலம். பேச்சுவார்த்தை என்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதே. அமெரிக்காவிற்கு ஈரான் அமைச்சர் பதில். அமெரிக்காவின் இலக்கிலிருந்து ஈரான் சபாநாயகர் வெளிவிவகார அமைச்சர் நீக்கம். காசா போன்ற அழிவு லெபனானுக்கும் வேண்டாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஐநா எச்சரிக்கை. ஈரானிய தீவை கைப்பற்ற அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் ரகசிய ஆதரவு. எச்சரிக்கையாக மாறிய உளவு தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை முடிக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்மொழிந்துள்ளதாக கூறப்படும் 15 அம்ச சமாதான திட்டத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உடனடியாக நிராகரிக்கவில்லை. எனினும் அந்த திட்டம் குறித்த ஈரானின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் இன்னும் தெளிவற்ற தன்மையே காணப்படுகின்றது. தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர், அமைதி பேச்சுவார்த்தைக்காக சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டதுடன் அவை ஒரு சில இடங்களில் 15 அம்ச திட்டம் என அழைக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான யோசனைகள் பல்வேறு வடிவங்களில் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவை அனைத்தும் நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் குறித்து ஈரான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது நிச்சயமாக உயர்மட்ட அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளமை தற்போதைக்கு அந்த திட்டத்தை ஈரான் முழுமையாக ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை என்பதையே காட்டுகின்றது. இதேவேளை தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என அவர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ள போதிலும் அமெரிக்க தரப்பு பல்வேறு இடைத்தரகர்களூடாக தொடர்ந்து பல செய்திகளை அனுப்பி வருவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலில் இஸ்ரேலில் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் அமெரிக்க துருப்புக்கள் தங்கியுள்ள இராணுவ தளங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹைஃபா மற்றும் டிமோனா உட்பட இஸ்ரேலின் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. அதன்படி ஜோர்தான் அல் அஷ்ராக் வான்படை தளம், பஹ்ரைனில் ஷேக் ஈசா தளம், குவைட்டின் அலி அல் சலை மற்றும் அரிப்ஜான் ஆகிய தளங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. அத்தோடு ஈராக்கின் எர்பில் பகுதியில் உள்ள அமெரிக்க துருப்புக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சாபகார் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-18 ரக போர் வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் இதனை மறுத்துள்ளதுடன் தமது வானூர்திகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் வானூர்தி தங்கி கப்பல் ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் தனது நிலையை மாற்றிக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. ASFESMA நலமுறை திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நலமுறை நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி முதல் கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபரிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முற்பணத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 19 பவுன் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதனை சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் விற்பனை செய்துள்ளனர். முதல் கட்டமாக நகைகளை அடகு வைத்து பின்னர் அவற்றை மீட்டு விற்பனை செய்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையிலே நகையக உரிமையாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவின் தற்போதைய பேச்சுவார்த்தை ஆர்வம் என்பது அவர்களின் தோல்வியை ஒப்புக்கொள்வதையே குறிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரானை நிபந்தனையற்ற முறையில் சரணடைய வைக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் முந்தைய கோரிக்கைகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது அவர்கள் காட்டும் பேச்சுவார்த்தை ஆர்வம் அவர்களின் தோல்வியை பறைசாற்றுகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நட்பு நாடுகளூடாக அமெரிக்காவிடமிருந்து பல்வேறு செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இருப்பினும் அவை முறையான பேச்சுவார்த்தைகளாக அமையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி ஈரான் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதை அராக்சியின் இந்த உரை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான இந்த ராஜதந்திர நகர்வுகள் சர்வதேச அரசியலில் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன எனவும் தெரிவிக்கின்றன.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோரை தமது அளிக்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் பட்டியலில் இருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் தரப்புடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் ஒரு முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த இரு தலைவர்களுக்கும் சுமார் 5 நாட்களுக்கு தற்காலிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இருப்பினும் அமெரிக்காவுடன் எவ்வித நேரடி பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என ஈரான் உத்தியபூர்வமாக மறுத்துள்ளது. அதேவேளை துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் இந்த இருதரப்புகளுக்கும் இடையில் இடைத்தரகர்களாக செயற்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. பிராந்தியத்தில் நிலவும் போர் பதட்டத்தை தணிப்பதற்கான ஒரு முக்கிய ராஜதந்திர நகர்வாக இது கருதப்பட்ட போதிலும் இந்த தற்காலிக நீக்கம் நிரந்தரமான ஒன்றல்ல எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இதுவென தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் அண்டை நாடுகள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அண்மையில் தான் லெபனானுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கிறார்கள் என்பதை நேரடியாக கண்டதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். லெபனானிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை கிஸ்புல்லா நிறுத்த வேண்டும் என்றும் அதேபோன்று இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் வான்வழி தாக்குதல் நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக காசாவில் ஏற்பட்ட அழிவுகளும் உயிரிழப்புகளும் லெபனானில் மீண்டும் நிகழ அனுமதிக்கக்கூடாது என அவர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் எதிரிகள் ஒரு ஈரானிய தீவை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை தயாரித்து வருவதா அந்நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் சுட்டிக்காட்டியுள்ளார். உளவுத்துறை அறிக்கைகளின்படி அதற்கு பிராந்தியத்திலுள்ள ஒரு நாடு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த அவர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். சில தரவுகளின்படி ஈரானின் எதிரிகள் ஒரு பிராந்திய நாட்டின் ஆதரவுடன் ஒரு ஈரானிய தீவை ஆக்கிரமிக்க தயாராகி வருகின்றனர். எதிரியின் அனைத்து நடவடிக்கைகளும் தமது ஆயுதப்படைகளின் முழு கண்காணிப்பில் உள்ளன. அவர்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த பிராந்திய நாட்டின் அனைத்து உயிர்நாடி உட்கட்டமைப்புகளும் எந்த வரம்புமின்றி தொடர்ச்சியான மற்றும் இடைவிடாத தாக்குதல்களுக்கு இலக்காகும். நமது படைகள் எல்லா எதிரி நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. இந்த முயற்சியில் ஈடுபடும் எந்த பிராந்திய நாட்டுக்கும் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். இந்த எச்சரிக்கை வளைகுடா பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் பதற்றத்தின் பின்னணியில் வெளியிடப்பட்டுள்ளது. சமீப நாட்களில் அமெரிக்க ஈரான் இடையிலான மோதல் சூழல், ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஈரானிய எண்ணெய் உட்கட்டமைப்புகள் தொடர்பான அச்சுறுத்தல்கள் ஆகியவை அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிக்கை வந்துள்ளது. இந்த அறிக்கைக்கு பிறகு சர்வதேச ஊடகங்கள் இதை ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் இடையிலான பதற்றத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றன. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.